பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்விலே எத்தனை நேரங்களிலே சோர்ந்து போகிறோம். வியாதியினாலே அல்லது மனுஷருடைய வார்த்தைகளினாலே சில இடரல்களும் இடையூறுகளும், சில நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில காயங்களும், மனிதர்களால் ஏற்படக்கூடிய சில பாரங்களும் நம்மை அழைத்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நான் ஊழியக்காரனுக்காக மாத்திரம் சொல்லவில்லை. இது நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற நம்முடைய சபையின் பங்காளர்கள் மற்றும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசி ஊழியக்காரர்கள் என்கிற அந்த பாகுபாடு இருப்பதை போல விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனால் முதலாவது அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லி. அப்போ உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு இருக்கிறபடினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சில நேரங்களிலே பலகீனங்களும் சில மனுஷருடைய வார்த்தைகளினாலே காயங்களும் ஏற்படுகிறது உண்டு. ஊழியத்தின் பாதைகளிலே பார்க்கிற பொழுது எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ தேவைகள். இதைத்தான் பக்தன் ஒருவன் இப்படியாய் பாடுகிறான், எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்று எல்லாம் ஒரு தேவனுடைய மனுஷன் பாடுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இவைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவைகளை நினைத்து நாம் தேவனுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழைப்பு விசேஷமானது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதம் அது மிகவும் அற்புதமானது, விசேஷமானது. இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை நடத்துவதற்கு, தொழிலை செய்வதற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சோர்வுகள் கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துவதற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் தேவனை மறுதலியாமல் உண்மையற்ற ஒரு நிலை, உண்மையற்ற ஒரு ஜீவியம் இல்லாதபடி கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது என்றபடி நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள். நிச்சயம் அதனுடைய பிரதிபலனை இப்பொழுது உங்கள் கண்கள் காணவில்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக அந்த பிரதிபலனை உங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தின் பாதைகளிலே, விசுவாச வாழ்க்கையிலே உண்மை என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால் நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மைத்துவம் மிகவும் முக்கியமானது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலேயும் பொய்யை நாம் வெறுத்து மெய்யை நாம் பேசுகிற பொழுது அந்த மெய் நம்மை காவந்து பண்ணுகிறதாக, காப்பாற்றுகிறதாக, நமக்கு அரணிப்பாக, நம்மை பாதுகாக்கிறதாக அது இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமுமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து கடந்து வருகிறது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் நமக்கு அளித்திருக்கிற இந்த ஊழியத்தின் காரியங்கள், இவைகளிலே நாம் உண்மையாய் அவருக்கு முன்பதாக நடந்து கொண்டால் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை உண்மை உள்ளவர்களை என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு இவர் சொல்லுகிறார், அவனுடைய வாழ்க்கையிலே தீமோத்தேயு கர்த்தருக்கும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்கும் அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அதனால்தான் அவன் சொல்லுகிறான், இந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது இந்த ஊழியத்தை நாம் செய்யும்படிக்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். இவைகளிலே நாம் உண்மையாயிருக்கிறோம் என்று நினைத்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து காப்பார். God bless you.